வணக்கம் நண்பர்களே. மிகுந்த நாட்களுக்கு பிறகு உங்களை அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். அதேபோல் இவ்வளவு நாள் கேப் ஆனதுக்கு ரியலி சாரி. ஸோ இன்னைக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஸ்டோரி அபவுட் அ broken லிஃப்ட் அண்ட் how it got fixed. எங்கேயோ ஒரு இன்டர்நெட்ல கேட்ட கதை தான். ஸோ ஒரு 1960s வாக்கில் ஒரு பில்டிங், நல்ல உயரமான பில்டிங், அமெரிக்காலன்னு வச்சுக்கோங்க, நல்ல உயரமான பில்டிங். அங்க வசிக்கக்கூடிய மக்களினுடைய புகார் என்னவா இருந்ததுன்னா, அங்க இருக்கிற லிஃப்ட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இந்த லிஃப்ட் இவ்வளோ ஸ்லோவா இருந்தா எங்களுக்கு சரிப்பட்டு வராது, லிஃப்ட்டை மாத்தணும் அப்படின்றது அங்க புகாரா இருந்தது. அப்போ அந்த பில்டிங்கினுடைய மெயின்டெனன்ஸ் டீம் சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு 2-3 லிஃப்ட் கம்பெனிகிட்ட விசாரிச்ச போது, அந்த லிஃப்ட் கம்பெனிலாம் சொன்னது என்ன, அப்பா லிஃப்ட் வெல்னு ஒன்று இருக்கு, அதாவது லிஃப்ட்டை சுற்றிய கட்டுமானம் இல்லையா, அதெல்லாம் உடைக்கணும், உடைச்சாதான் இந்த லிஃப்ட்டை மாற்ற முடியும், வேற லிஃப்ட் உள்ள கொண்டு வர முடியும். அதை உடைக்க முடியாது, ஏன்னா சுற்றி வீடு கட்டியாச்சு, லிஃப்ட்டை சுற்றி வீடு கட்டியாச்சு. அப்போ இந்த லிஃப்ட் வெளில மாத்துறதோ இல்லை லிஃப்ட் ரூம் மாத்துறதோ, வேற ஒரு வேகமாக ஓடக்கூடிய வேற ஒரு புதிய லிஃப்ட்டை போடுறதோ ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இப்போதைக்கு முடியாது, நிறைய பணமும் செலவாகும். அது முதல்ல ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படுமானே தெரியல அப்படின்றது தான் நிறைய லிஃப்ட் கம்பெனிகளுடைய கருத்தா இருந்தது. அப்போ இந்த பிரச்சனை தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனையாக தொடர்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அந்த மெயின்டெனன்ஸ் டீம், அந்த மெயின்டெனன்ஸ் பண்ற அந்த கம்பெனியில ஒரு ஒரு யங்ஸ்டர், ஒரு ஒரு வித்தியாசமா யோசிக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு ஐடியா சொன்னார். நான் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ள எல்லா பக்கமும் கண்ணாடியை போட்டு, லிஃப்ட்டுக்குள்ள லிஃப்டினுடைய செவுரு இல்லையா, செவுரு முழுவதிலும் கண்ணாடி, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பதிக்கப்பட்டது. இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி பதிக்கப்பட்டதன் விளைவாக என்ன ஆயிட்டு, லிஃப்ட்டுக்குள்ள ஏறினவங்க அவங்களே பாக்குறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ இருக்கு. ஸோ சில பேர் தலை வாடுறது, சில பேர் நிறைய ஒரே சமயத்துல 3 பேர் 3 பிரதிபலிப்பு நம்மளதே இருக்கும் இல்லையா, அதை பாக்குறது, இந்த மாதிரி போயிடுது. நிறைய பேருக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்தது, பயம். லிஃப்ட்டுக்குள்ள போகும்போது எல்லா பக்கமும் மூடி இருக்கு, ஸோ ஒரு பயம் இருந்தது முன்னாடி. இப்போ கண்ணாடி இருக்கு, கண்ணாடியில எல்லா பக்கமும் நம்மளே தெரியணும், நம்ம மோதி நம்ம பார்க்கும்போது அந்த பயமும் அடங்கியது. அப்போ ஸ்லோவா அங்க இருக்கிற குடியிருந்த வாசிகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஓகே இது இருந்தா கூட போதும், இப்போ அவ்வளவு ஸ்லோவா தெரியல, வேணா நம்ம இந்த லிஃப்ட்டை மாத்தறல தள்ளி போட்டுக்கலாம், அடுத்த வாட்டி இந்த பில்டிங்கை மொத்தமா இடிச்சு கட்டி புதுப்பிக்கும் பொழுது வேற லிஃப்ட் போட்டுக்கலாம், இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்போ எது ஒரு பெரிய பிரச்சனையாக முன்னாடி தோன்றியதோ, தாண்ட முடியாத ஒரு மலையாக ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு ஃபெயிலியர், ஒரு பிரச்சனை, ஒரு தாண்ட முடியாத ஒரு மலையா இருந்தது, இந்த லிஃப்ட்டை மாத்த முடியாது, பில்டிங்கை இடிக்கணும், மாத்தவே முடியாது அப்படின்னு எது தோணித்தோ, அதுக்கான தீர்வு ஆக்சுவலா ரொம்ப எளிமையானது இல்லையா. அப்போ என்ன என்ன நடந்திருக்கீங்க அப்படின்னா, பிரச்சனையினுடைய அடித்தளத்துக்கு போய் ஆராயணும். அங்க லிஃப்ட் வேகமா இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது, லிஃப்ட்டுக்குள்ள போர் அடிக்கிறது, லிஃப்ட்டுக்குள்ள பயமா இருக்கு, லிஃப்ட்டுக்குள்ள ஆங்ஸைட்டி லெவல் இருக்கு அப்படின்றது தான் அங்க பிரச்சனை. லிஃப்ட் ஸ்லோன்றது பிரச்சனை இல்லை உண்மையில. ஸோ லிஃப்ட் ஸ்லோவா இருந்ததுன்றது பிரச்சனையா நினைச்ச போதுதான் வேகமான லிஃப்ட் மாத்தணும்னு தோணித்து. அதுவே இந்த யங்ஸ்டருக்கு லிஃப்ட்டுக்குள்ள மக்கள் பயப்படுறாங்க, அந்த காலத்துல 1960ல மக்கள் பயப்படுறாங்க, மக்களுடைய ஆங்ஸைட்டி லெவல் அதிகமா இருக்குன்றது அதை புரிந்த அந்த யங்ஸ்டர் லிஃப்ட்டை வேகமா ஆக்கணும்னு யோசிக்கல, அதுக்கு பதிலா லிஃப்ட்டுக்குள்ள மனசை அமைதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம், லிஃப்ட்டுக்குள்ள ஒரு சமயத்தை போக்குறதுக்கு, அதாவது சிந்தனையை சிதறடிக்கணும், அந்த பயம்ங்கிற அந்த சிந்தனையே மனசுல இல்லாம சிதறடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், மக்கள் உள்ள போனோன்னு பயம்ன்ற சிந்தனை சிதறிடணும், வேற ஏதோ இதுல மைண்டு போயிடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு, அப்போ நாலா பக்கமும் கண்ணாடியை பதித்தார், முகம் பார்க்கும் கண்ணாடியை பதித்தார். அந்த முயற்சி அந்த ப்ராப்ளத்தை தீர்க்கறதுல வெற்றியும் கொண்டார். கரெக்ட் தானே. இது இது ரொம்ப உண்மையாவே நான் இந்த கதையை கேட்டபோது லைஃப்லயும் நமக்கு இது ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம் நமக்கு, இல்ல பிசினஸ்ல ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம், ஸ்டார்ட் அப்ல ஒரு ஃபெயிலியரா இருக்கலாம். தோல்விகள் மலை போல், தாண்ட முடியாத ஒரு மலை போல் நமக்கு தோற்றம் அளித்தாலும், பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தாண்டுவதற்கான தீர்வு மிக எளிமையாக கூட இருக்கலாம். இல்ல எனக்கு எனக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல சரியான மார்க் வரலையே, உங்க ப்ரெசன்டேஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், சிம்பிள். இல்ல அவசரப்பட்டு கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் பண்றீங்களா இருக்கலாம், வி டோன்ட் நோ இல்ல. அப்போ பிரச்சனை எங்கங்கிறத பாருங்க. இந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ல நான் 60 மார்க்ஸ் மேல வாங்கணும், 100 மார்க்ஸ் மேல வாங்கணும்ன்றது தாண்ட முடியாத ஒரு பெரிய மலையா தெரியலாம்.
ஆனா அதற்கான தீர்வு நம்ம எப்படி ஈஸியா கொண்டு வர முடியும்? எப்படி எதுனாலும் நமக்கு இது கஷ்டமா இருக்கு. என்ன பிரச்சனைன்றதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா, என்ன பிரச்சனைன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உண்மையா தீர்க்கப்பட வேண்டிய ப்ராப்ளம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தீர்வு எளிமையானதாக கூட இருக்கலாம் இல்லையா? பிசினஸ்லயும் அப்படிதான். ரைட், என்னுடைய ப்ராடக்ட் சரியான சந்தையில மார்க்கெட் பண்றேனா, என்னுடைய ப்ராடக்டோட விலை சரியா இருக்கா, வியாபாரம் என்னால என்னுடைய ப்ராடக்ட பெருசா கொண்டு போக முடியலன்றது ஒரு பெரிய மலை. அது பிரச்சனை, ஒரு ஒரு பிரச்சனை மலை அது. ஆனா அதை தீர்க்கறதுக்கு அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்றதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா ஈஸியா தீர்ச்சிடலான்றதுதான் இல்லையா? அப்போ இந்த இந்த லிஃப்ட் லிஃப்ட் இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு கத்துக் கொடுத்த கதைன்றது ரொம்ப ஆழமான ஒரு கதையா தான் நான் பார்க்கிறேன். நன்றி மக்களே.